தமிழ்நாட்டில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தமிழ்நாட்டில் வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வாங்கிறதுக்கு உண்டான பட்டியலில் பெயர் வர இருக்காங்க. ஸோ தமிழக அரசினுடைய நகைக்கடன் தள்ளுபடி தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட்ட நகைக்கடன்கள் குறித்த அறிவிப்புகளை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது விதிமுறைகள் அடிப்படையில் கூற இருக்காங்க. ஸோ சமீபத்த அறிவிப்புகளின்படி இந்த தகவல் உங்களுக்கு விளக்கும். குறிப்பாக வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், அரசு பணியில் இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பயனாளிகளின் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரிபார்த்த பின்னரே தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வங்கி கடன் ஆவணங்கள் நகையின் எடை பொறுத்த இந்த சலுகை பொருந்தும். யார் யாருக்கு பொருந்தும் என்பதை அரசு விவரிக்கிறது. இறுதியில் தகுதியுள்ள பொதுமக்கள் தங்கள் அடையாள சான்றுடன் வங்கியை அணுகி இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆதாரம் உங்களுக்கு விரிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு முழுமையான அறிவிப்பை தான் தமிழகத்தில் வெளியிட்டிருக்காங்க. அரசு வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தள்ளுபடி என்பது தானாக அனைவருக்கும் வழங்கப்படுவதில்லை. ஸோ யார் யாருக்கெல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழே இல்லை, விவசாயிகள் மற்றும் சமூக பிரிவினருக்கு எல்லாருக்குமே தள்ளுபடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் செலக்டிவான பீப்புள் தான். ஸோ தேர்தல் காலத்தில் இந்த ஜியோ பாஸ் பண்ணலைங்க. ஆனால் இப்போ இதற்கான அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தள்ளுபடிக்கு உட்பட்டது 8 பொதுத்துறை வங்கிகள், இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, கிராம வங்கிகள், கூட்டுறவு வேளாண் வங்கிகள். என்னென்ன வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக 5 சவரன் வரை. தற்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் 1,25,000 மேலே உயர்ந்துள்ளதால் இந்த முறை 2லிருந்து 5, 3 இல்லை 4 சவரன் வரைக்கும் கூட தள்ளுபடி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தகுதியானவர்கள் பெயர் பட்டியல் தயவுசெய்து தெரிஞ்சணும். யாரெல்லாம் முதன்மையான பயனாளிகள்: வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிபிஎல் குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள். ஸோ தங்கத்தின் எடை வரம்பு எல்லை அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. தற்பொழுது தங்கத்தின் விலை 1,25,000 தாண்டதுனால 2லேருந்து ஒரு 3 சவரன், அதிகபட்சமாக 5 சவரன். ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் தகுதியானவர்கள், யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். ஸோ இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தகுதியானவர்கள்: வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், கூட்டுறவு வங்கிகளில் செட்டா வைத்து நகைக்கடன் பெற்றவர்கள், அரசாங்கம் குறிப்பிடும் எடை வரம்புக்குள் உள்ளவர்கள், குறிப்பிட்ட தேதிக்குள் கடனை பெற்றவர்கள். தகுதியற்றவர்கள்: வரம்பை மீறி 5 முதல் 10 சவரனுக்கு மேல் கடன் வைத்திருப்பவர்கள், தேதிக்கு பின்னர் கடன் பெற்றவர்கள், அறிவிப்பு காலக்கெடுவை தாண்டியவர்கள். இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒரு அட்டைக்கு மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும். அரசாணை குறிப்பிடும் தேதிக்குள் கடன் பெற்றிருக்கவர்களுக்கும் அவசரமாக கடனுக்கு தள்ளுபடி கிடையாது. இவர்கள் தள்ளுபடி பெற முடியாது அப்படின்னா அரசு ஊழியர்கள், வரி செலுத்துபவர்கள், நிர்வாகிகள், உயர் வருவாய் பிரிவினர் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி அப்படின்றது கிடையாது. ஸோ குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நகைக்கடனை பெற்றவர்கள், 8 பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ தள்ளுபடி அறிவிப்பு புதிதாக கடன் பெற்றவர்களுக்கும் கிடையாது. ஒரே ரேஷன் கார்டை பயன்படுத்தி பல வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கும் இந்த தள்ளுபடி அப்படின்றது கிடையாது. ஸோ சரிபார்ப்பு நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிபார்ப்பு நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தணிக்கை வங்கி மற்றும் தணிக்கை குழுவினர் அடகு வைக்கப்பட்ட நகையின் எடை மற்றும் தேதியை சரிபார்ப்பர். தரவு இணைப்பு: ஆதார் மற்றும் குடும்ப அட்டையினுடன் கடன் விவரங்கள் இணைக்கப்படும். முறைகேடு தவிர்ப்பு: ஒரே குடும்பம் பல்வேறு கூட்டுறவு வங்கிகளின் கடன் பெற்றுள்ளதா என ஆய்வு செய்யப்படும். இறுதியில் ஒப்புதல்: அரசாணை ஜீவோ குறிப்பிட்டுள்ள நிபந்தனை அடிப்படையில் நகைக்கடன் தள்ளுபடியை வழங்க இருக்காங்க. நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.